ஹே ஹாய், இந்த சாரியில் தான் இன்றைக்கி சாரீ ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான சேஃப்டி பின்ஸ் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளிப்ஸு, அவங்களோட மெஷர்மெண்ட்டு, பாடி மெஷர்மெண்ட்டு ப்ளஸ் டேப்பு, ஸோ இதெல்லாம் எடுத்தாச்சு. எடுத்து அவங்களுக்கு வந்து ஃப்ளீட்ஸு ரெடி பண்ணியாச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும், இது ஒரு சிக்ஸ் ப்ளீட் தான். ஏன்னா அகலமாக கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து செஸ்ட் ப்ளீட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக, ஏன்னா அவங்களோட சுற்றளவு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி செஸ்ட்டு சைடில் ஓப்பன்லாம் சரியாக தெரியாத அளவுக்கு நீட்டாக வேணுன்றதுக்காக நீங்கள் வந்து ஷோல்டர் ப்ளீட்ஸ் வந்து நல்லா அகலமாகவே வைங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வச்சு செஸ்ட் ப்ளீட்டையுமே சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சென்டர் ப்ளீட்டு சொல்லவே வேணாம், ரொம்ப வேறு லெவலில் ரெடி ஆகிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக வச்சு 8 ப்ளீட்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ஓவரால் ரெடி பண்ணியாச்சு. பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குன்னு. ஸோ பார்க்கும்போது எனக்கே ரொம்ப இந்த கலர் வைஸ் இந்த சாரீ ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. பார்க்கும்போதே தெரியும், இதை இந்த மாதிரி வேர் பண்ணும்போது இதோட அவுட்லுக் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ ப்ளீட் பற்றி தெரியணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான மெஷர்மெண்ட் எப்படி என்னன்னு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.